பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சவுந்தர சோழபுரம் மற்றும் கோட்டைக்காடு கிராமங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் தரைப்பாலம் துண்டிக்கப்படும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். கடந்த 9 ஆண்டுகளாக 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் 90 விழுக்காடு நிறைவடைந்தும் இணைப்புச் சாலை இல்லாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் சிரமத்தை களைய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் மழை தொடர்கிறது. இதனால் சுற்றுலா தலங்களை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். அதேவேளையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. கல்வராயன் மலையில் பெய்த கனமழையால் பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. விடுமுறை நாளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் வனத்துறையின் தடையால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி பைபாஸ் ரயில்வே இருப்பு சுரங்கப்பாதை ரயில் நிலைய சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ரயில் பயணிகள், திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதியடைந்தனர். சில இடங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்ததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் இன்னலுக்கு ஆளாகினர். அந்தியூர் அருகே குதிரை சந்தைக்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்கள் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சேதமடைந்தன. புதுப்பாளையம் குருநாத சுவாமி திருக்கோயில் தேர் திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு குதிரை சந்தை வெகு சிறப்பாக நடைபெறும். இதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்கள் கனமழையால் பெயர்ந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரன் கோயில் ஆடி திருவிழாவில் பூஜை நடத்துவது தொடர்பாக இருதரப்பு பூசாரிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் தலையிட்டு அனைத்து பூசாரிகளையும் வெளியேற்றினர். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் பூஜைகளை நடத்தினர். திருவண்ணாமலை அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு சொகுசு காரில் தப்பிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆவூர் பகுதியைச் சேர்ந்த ஐயூப் என்பவர் அதிகாலை தொழுகை செய்ய சென்றுள்ளார். அப்போது அதிவேகமாக எதிரே வந்த சொகுசு கார் அவர் மீது மோதிவிட்டு மற்றொரு நபரையும் இடிப்பது போல் சென்றுள்ளது. பின்னர் அந்த நபர் காரில் இருந்த நபர் காரை திருப்பி விபத்தில் சிக்கிய ஐயூப்பை பார்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ஐயூப் படுகாயமடைந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள தேவனூர் கிராமத்தில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணம் பறித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். காலி மது பாட்டிலை எடுத்துச் செல்லுமாறு கூறி மூதாட்டியை சாக்குப்பையுடன் பின்தொடர்ந்து வந்த அந்த இளைஞர் சாலையில் ஒரு வெறிச்சோழி இடத்தில் அவரை தாக்கி தங்க கம்மல் மற்றும் 5,000 ரூபாயை பறித்து சென்று தப்பியுள்ளார். படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை தேடி வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே கணபதிப்பட்டியில் புனித சந்தியாகப்பர் ஆலய சப்பர பவனி நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்திற்கு பழங்கள், மலர் மாலைகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்த இந்துக்களை கிறிஸ்தவர்கள் வரவேற்று கூட்டு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து இந்துக்கள் கொண்டு வந்த மாலை புனித சந்தியாகப்பர் திருவுருவச் சிலைக்கு சாற்றிய பின் சப்பர பவனி தொடங்கி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பறைக்கோட்டையைச் சேர்ந்த மூதாட்டி தனது 100வது பிறந்த நாளை 5 தலைமுறை உறவுகளுடன் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடினார். கேக் வெட்டி, பாட்டு பாடி குதூகலத்துடன் நடந்த இந்த நிகழ்வில் உற்சாகத்தில் திளைத்த ரத்தினம் பாட்டி தனது பேர குழந்தைகளுக்கு கேக் ஊட்டி அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கினார். குடும்பத்தினர் அனைவரும் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வு குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அன்பின் வலிமையையும் உணர்த்தும் விதமாக அமைந்தது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் பெண்களை தாக்கிய கரடியை பிடிக்கும் பணி 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் கரடி தாக்கி 3 பெண்கள் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கரடியின் இருப்பிடத்தை கண்டறிந்து அதனை பிடிக்கும் பணியில் 5வது நாளாக ஈடுபட்டனர். வனத்துறை அதிகாரிகள், மருத்துவக்குழு என 30க்கும் மேற்பட்டோர் முகாமிட்டு கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. நேற்று 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்று 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் பெங்களூரு தக்காளியின் விலை 15 ரூபாய் உயர்ந்து 65 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஊட்டி கேரட், உஜாலா கத்திரிக்காயின் விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் நெற்கதிர்களை சாற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளைச்சல் செழிக்க வேண்டி சங்கிலி பூதாத்தார் சாமிக்கு நெற்கதிர்கள் சாற்றப்பட்டன. இவ்விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக சங்கிலியால் அடித்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் அருகே கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். ஓமலூரிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி திடீரென திரும்பிய போது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் அதன் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த சவுந்தரராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தன்னை ஆபாசமாக பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக ஒன்றியக்குழு உறுப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டார். விண்ணமங்கலம் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் அங்கு திமுக ஒன்றியக்குழு உறுப்பினர் கார்த்திக் ஜவஹர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது தண்ணீர் தேங்கியது தொடர்பாக கார்த்திக் ஜவஹரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கார்த்திக் ஜவஹர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். அங்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து மறியலை கைவிடச் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் சந்தோஷ்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரது உடலை மீண்டும் கம்பத்துக்கே கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி புதுப்பட்டியில் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூரில் நடைபெற்ற நாத உற்சவ விழாவில் 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் கலைஞர்கள் கர்நாடகா சங்கீத கீர்த்தனைகளால் மக்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். நெரூர் பகுதியில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலில் 16ஆம் ஆண்டாக நடைபெற்ற இந்த இசை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கலைஞர்கள் பங்கேற்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது இசைமழை பொழிந்தனர். நாதஸ்வரத்தின் இனிமையும் தவிலின் தாளமும் ஒன்றிணைந்து அந்த இடத்தையே ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றியது. இசை ஆர்வலர்கள் முதல் பொதுமக்கள் வரை என இந்த இசை விருந்தில் கலந்து கொண்டு இசை மழையில் மூழ்கி திளைத்தனர்.
விழுப்புரத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நில மோசடி பிரச்சனையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜனா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். பி செட்டிப்பட்டியைச் சேர்ந்த இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மங்கள் டிரைவு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு வெளியே வந்த லாரி அவர்கள் மீது மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர். சென்னையில் மழையிலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் உறுதியுடன் போராடினர். மாநகராட்சியில் தற்காலிக தூய்மைப் பணியாளர்களாக பணியாற்றி வந்த சுமார் 2000 பேர் கடந்த மாதத்தோடு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மைப் பணியை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்ததை கண்டித்து மீண்டும் மாநகராட்சியில் தற்காலிக பணி வழங்க கோரியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் 10வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை 7 மணி அளவில் கொட்டும் மழை பெய்தாலும் போராட்டம் தளரவில்லை. அரை மணி நேரம் நீடித்த மழையில் தார்பாய்கள் மற்றும் குடைகளை தாங்கி நின்று தூய்மைப் பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை முழங்கினர். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தூய்மைப் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 61 மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படை 9 படகுகளையும் சிறைப்பிடித்துள்ளது. இதனை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் தொடங்கியுள்ளது. இதனால் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். இந்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 7 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஒரு ஆண்டுகளும் மீனவர்கள் இழந்த இழப்புக்கு எல்லையே கிடையாது. 400க்கும் மேற்பட்ட படகுகள் இருந்திருக்கான். ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சிறையிலிருந்து அவ்வப்போது விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆனால் தடை காலத்திலிருந்து இன்னைக்கு 2.5 மாசத்துல ஒரு மீனவர் கூட இன்னைக்கு சிறையிலிருந்து விடுதலை ஆகலை. எல்லாருமே சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வருகிற புதன்கிழமை தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்தையே அனுபவிக்காத ஒரு இனம் இந்த மீனவர் இனம். வருகிற 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது வெடிவிபத்து ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி விஜயகரிசல் குளத்தில் பொன்னுபாண்டி என்பவரது வீட்டில் நிகழ்ந்த இந்த வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாரியம்மாள் என்பவரும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 12 வெடி விபத்துகளில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர்.